திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திருவண்ணாமலையில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கிராம கோயில் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் மாத ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவிப்பினை ஒன்றை தேர்தல் நேரத்திலே தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்தார்கள். பழனியில கேபிள் கார் பூசாரிகள் நலவாரியத்தில் இணைந்துள்ள கிராம கோயில் பூசாரிகளுக்கு மாதம் ஊதியம் 2000 வழங்கப்படும். 60 வயதில் ஓய்வு பெறும் பூசாரிகள் ஓய்வூதியமாக 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அறிவிக்கப்பட்டு தற்பொழுது 3.5 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்தி அந்த நலவாரிய உறுப்பினர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மாதம் 2000 ரூபாய் ஊதியத்தை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதோடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில்களில் பணியாற்றக்கூடிய 60 வயது நிரம்பிய 20 ஆண்டுகள் பணி முடித்த கிராமப்புற பூசாரிகளுக்கு ஓய்வூதியமானது தற்பொழுது 4000 வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த 4000 ஆனது 4000 பூசாரிகளுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய கிராமப்புற பூசாரிகள் 6 லட்சம் பேருக்கு மேல் உள்ளார்கள். அதிலே முதிய பூசாரிகள் 1 லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக 4000 நபர்களுக்கு மட்டுமே 4000 ரூபாய் வீதம் மாதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள முதிய பூசாரிகள் ஓய்வூதியத்திற்காக விண்ணப்பம் செய்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது ஓய்வூதியம் பெறுவோரின் எண்ணிக்கை 4000-ஐ 10,000-ஆக உயர்த்த வேண்டும். அதோடு தமிழக அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கு பூசாரிகள் ஓய்வூதியம் நலவாரியத்தின் மூலம் நலத்திட்டங்களை பெறுவதற்கு பல்வேறு வாரியங்களில் இந்த வருமான உச்சவரம்பு இல்லை, வருமானம் எதுவும் தேவையில்லை. ஆனால் கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்வதற்கும் அதே போல கிராம கோயில் பூசாரிகள் ஓய்வூதியம் பெறுவதற்கும் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை வருமான உச்சவரம்பு 72,000 என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த 72,000 ரூபாய் வருமான உச்சவரம்பை அதிகமான வட்டாட்சியர்கள் 72,000க்கு உண்டான சான்றிதழை வழங்குவதில்லை. அதற்கு மாறாக 1 லட்சம் 1.20 உயர்த்தப்பட்ட வருமான சான்றிதழே வழங்கப்படுவதால் பூசாரிகள் வருமானமே இல்லாத திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட வருமானத்தை வழங்குவதால் அவர்கள் ஓய்வூதியம் பெறுவதிலே மிக சிக்கல் ஏற்படுகின்றது. பல்வேறு நலவாரியங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியம் பெறுவதற்குண்டான நலத்திட்டங்கள் பெறுவதற்குண்டான அந்த வருமான உச்சவரமானது வருமானமே இல்லாமல் கூட ஓய்வூதியம் நலத்திட்டங்களை பெற்று வருகின்றார்கள். கிராமப்புற பூசாரிகள் தட்டுக்காசை ஒன்றையே நம்பி வாழ்ந்து வரக்கூடியவர்கள். அந்த பூசாரிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்ட வருமானத்தை அதிகாரிகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வருமான உச்சவரம்பை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையாகும்.